வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே டு உலா பாஸ் ஆஃபீஸ் சீரிஸ். மார்னிங் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா போஸ்ட் பண்ணேன், பயங்கரமாக கட் ஆகிட்டு வருது. அப்படியே போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 200 கிராம் பனானா மட்டும் சாப்பிட்டு எனக்கு ஷோல்டர் என்னவே எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் கைஸ். ஒர்க் அவுட்டை போட்டு டிஷர்ட் போடுறதுக்கு போட்டு 10 நிமிஷம் ஆகும், கையவே தூக்க முடியாது. நான் ஆக்சுவலாக எல்லா ஒர்க் அவுட்டும் 7 செட்டு தான் போடுவேன். அது உங்களுக்கு எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அது பொறுத்து இருக்குது. எனக்கு இந்த 7 செட்டு 10 வெரியன் போட்டால் தான் அன்றைக்கி ஒர்க் அவுட் போட்ட மாதிரியே இருக்கும். ஒர்க் அவுட் அப்படியே போட்டு முடிச்சுட்டு ஒரு 100 கிராம் சப்பாத்தி 200 கிராம் சிக்கனை மார்னிங் சாப்பிட்டு, மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 100 கிராம் பேரிக்காய் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சாப்பிட்டு, இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமைனால வீட்டில் நான்வெஜ் செய்யல, அதனால் 100 கிராம் ரைஸு 2 வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு, ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ ஜிம்முக்கு போகிறோன்ட்டு குளிச்சு கிளம்பிட்டேன் கைஸ். குளிச்சு கிளம்பிட்டு ஜிம்முக்கு மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த மழையிலேயே மோட்டிவேஷனாக இப்போ என்னமோ பேசிட்டு போனேன்னு தெரில. பாருங்கள், நான் எதுக்கு மழையில் ஜிம்முக்கு வரேன்னு தெரியுதா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும். நிம்மதியாக ஒர்க் அவுட்டை போடலாம். முடிச்சுட்டு போகும்போது செம மழை கைஸ். இது நல்ல வேலை மாட்டிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு, கரண்ட்டு போயிடுச்சு, கிளைண்ட்ஸ் மீட்டிங் வேறு இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லா மீட்டிங்ஸும் எடுத்துகிட்டு நைட்டு சூப்பராக போச்சு. இந்த அப்படியே மழை இதுக்கும் சிலுன்னு இருந்துச்சு. நைட்டு ஒரு 200 கிராம் இட்லி இன்றைக்கி வச்சுக்கிறனால தக்காளி சட்னி இருந்துச்சு. இதோட முடிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாய், நாளைக்கு பார்ப்போம்.